கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திக் அண்ட் தீபா ஸோ இவங்களுடைய ஒரு க்யூட்டான அப்டேட் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ரிவ்யூ என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திகுடைய அம்மா அப்பா மேரேஜ் டே, ஸோ அவங்களுடைய இந்த கல்யாண நாள் ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே வந்து வரவேற்றிருக்காங்க. எல்லாருமே வராங்க கல்யாண நாளுக்கு. எல்லாமே சூப்பராக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ரியாவை எப்படியா அடித்து திரட்டிட்டு மீனாட்சிக்கு வந்து இவங்களுடைய கல்யாண நாள் அன்னைக்கே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தீபாவை ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமே வந்து அந்த ரியாவுடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கார்த்திக் வந்து ப்ரூவ் பண்ண போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகுடைய லைஃப்பில் இருந்து நம்ம ரியா வந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த அம்மா தான் ரம்யா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம கார்த்திக் வந்து வர வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வராங்க அவங்களுடைய அப்பா அம்மா கல்யாண நாள் அன்னைக்கு. ஸோ வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க தான் அம்மு அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறாங்க நம்ம ரம்யா கார்த்திகிடம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூட இங்கே இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன அம்மு அதுக்குள்ளேயும் கிளம்பிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீபா போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஐயோ தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா இவ வேற வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ரம்யா வந்துட்டு தீபா ரம்யாவை கூட்டிக்கிட்டு போகிறாங்க உள்ளர. கூட்டிகிட்டு போயிட்டு ரம்யாவை நம்ம கார்த்திக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்த்திக்கு இவங்களை எனக்கு நல்லாவே தெரியுமே, இவங்க தான் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க தீபா, இவங்க தான் என்னோட முதலாளி ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொன்ன உடனேயே தீபாவுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுது. ரம்யா அப்படின்ற பேரை கேட்டாலே தீபாவுக்கு பிடிக்காது. எப்போவுமே அவங்க மேலே பொசசிவ் ஆவாங்க அந்த பேரை சொன்னாலே. ஸோ இப்போது நேர்லேயே வந்து அம்மு தான் ரம்யா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தீபாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவங்களுடைய முகம் அப்படியே சுருங்கிருது. இன்னும் வந்து அவங்க மேலே கோபம் அதிகமாக ஆரம்பிக்குது. இவ்வளோ நாளாக நீ தான் ரம்யான்னு என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.